ரேஸ்மா, ஓகே ஓகே ஓகே. அந்த இந்த பப்பி பப்பி ஃபுட்டு பெடிகிரி, சிக்கன், எக்கு, கர்ட் ரைஸ். ஓகே ஓகே. என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்களா விளையாடுறாங்களா? அந்த வகை இது பப்பி பேர் என்ன? பெங்களூர் அது. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வகை சொல்லுவாங்கள்ல, அந்த இதுக்கு பேர் என்ன? அது போய் அமைதியாக போய் உக்காந்துருச்சு. நமக்கு தரமாட்டாங்க, இவங்க சாப்பிட விட மாட்டாங்கன்னு. கொடுக்குறதெல்லாம் இவங்களே சாப்பிட்டா அது என்ன பண்ணு பாவம், ஓடி உக்காந்துச்சு. போங்கடா நீங்களே சாப்பிடுங்கன்னு. பொறுமைக்கார பிள்ளை அந்த பிள்ளை. ஆனால் அதுதான் முரடா பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் அவன் தான் பொறுமைசாலி. ஓகே, நம்ம மணி எத்தனை? பாபா நான் லைவ் போடுறேன்னு சொன்னாங்க, போட்டாங்களா? நான் என்ன பூனைக்குட்டிக்கு மீன் உள்ளது, ஈரமாக கொடுக்கலாமா? அதில் அது சாப்பிடும். பாபண்ணா இதற்கிடையில் ஒரு நண்பனிடம் சிறிது நேரம் பேச வேண்டியதாயிடுச்சு. ஓகே அண்ணா, ஓகே அண்ணா. நீங்கள் லைவ் போட்டீங்கன்னு நினச்சேன். அங்கே ரீச் பண்ணிட்டீங்களா கடற்கரைக்கு? மத்தியானம் என்னென்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு நல்லா அங்கே மீன் கிடைக்குதுல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில்? விலையெல்லாம் சௌரியம் கிடைக்கும்ல? பாபா அண்ணா பாதி தூரம் நடந்து விட்டேன். ஓகே அண்ணா. நாதன் அண்ணா தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் என் பக்கத்தில். ஓகே, தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? நல்லா தூங்கி எந்திக்கட்டும். நாதன் அண்ணா சிசு ப்ரெட்டு கொடுப்பீங்களா? அண்ணா எங்களுக்கு என்ன தினசரி மீன் தான், இன்றும் மீன் தானா? ஓஹோ, அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா? பாபண்ணா நாங்கள் கிலோ கணக்கில் வாங்க வேண்டியதில்லை, எண்ணிக்கை கணக்கில் வாங்கிக்கிருவீங்க. அங்கே எண்ணிக்கை கணக்கில் கிடைக்கும். பாபண்ணா இல்லைன்னா ஒரு கூட்டமாக வைத்திருப்பார்கள், கூறு கூறாக வச்சுருப்பாங்க. பாபண்ணா 50 அல்லது 100 ரூபாய்க்கு வாங்கினால் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு போதும். சூப்பர். 50 ரூபா 100 ரூபாய்க்கு கொடுக்கறது 1 கிலோ இருக்குமா அது? பாபண்ணா நிஷாமா இப்படி உறவுகள் வந்தால் உங்களுக்கு வாட்ச் அவர் ஏறாது. அது என்னமோ உண்மைதான் அண்ணா. என்ன பண்ணுறது, நமக்கு திறமை பத்தலையா நம்ம. பாபண்ணா சில நேரங்களில் ஐஸுடன் கூடிய மீனும் கிடைக்கும், சில நேரத்தில் ஃப்ரெஷ் மீனும் கிடைக்குமா? அங்கேயும் ஐஸ் வச்சு கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கடல் பக்கத்துலேயே இருக்கே. ஓ, மீன் வராத சீசனில் ஐஸில் வச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாபண்ணா, நீங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நானும் கட் பண்ணுறேன்.